சமீப காலமாக தமிழ்நாட்டில் இளம் பெண்கள் கர்ப்பமாகுவது எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது 20லேருந்து 30% ஏற்கனவே இருந்ததை விட கடந்த 5 ஆண்டுகளாக அதிகரித்திருக்கின்றன என்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருகின்றன. இது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் கல்வி தேவைப்படுகிறது என்பதையும் இது குறிப்பிடுகிறது. இளம் பெண்கள் பள்ளியிலிருந்து இடைநிற்றல் அதிகரித்திருக்கின்றது. இளம் பெண்களுக்கான வேலை இல்லாத பிரச்சனை இருக்கின்றது. அவர்களுக்கு சமூக காரணிகளால் இளம் வயதில் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று பல தகவல்கள் வருகின்றன. அந்த ப்ரெஷர் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருகிறது. பாலியல் கல்வி இல்லாததுனால அவங்களுக்கு கர்ப்பத்தை வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வதற்கு தெரியவில்லை. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் மனதில் கொண்டு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் சட்ட ரீதியாக இளம் பெண்களுடைய திருமண வயது 18 வைத்திருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 18 வயதுக்கும் கீழே உள்ள இளம் பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணமே செய்து முடித்த பிறகு அவங்க கர்ப்பமாவது என்பது ஃபேமிலியிலே நீ கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை என்பது போல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆகவே குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டும். குழந்தை அவங்கள 13 வயதுலேருந்து 19 வயது இருக்கின்ற குழந்தை அவங்களும் குழந்தைங்க தான். ஸோ அந்த கர்ப்பகால டீனேஜ் ப்ரெக்னென்சி என்கின்ற இளம் பருவ பெண்களுடைய கர்ப்பத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு காரணமான சமூக பொருளாதார காரணிகளை சரி செய்ய வேண்டும். இளம் பெண்கள் பள்ளியில் இடைநிற்றல் இருந்தால் உடனடியாக அது ஏன் வராமல் இருக்காங்கன்னு பார்க்கணும். கல்லூரிகளில் இடைநிற்றலை பார்க்க வேண்டும். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்வதில் அந்த இடத்திலும் இடைநிற்றல் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிகளில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் கல்வி வழங்க வேண்டும். இளம் பருவத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற காதல், எதிர்ப்பால் ஈர்ப்புணர்வு போன்ற வரியாக வருகின்ற பிரச்சனைகள் அதையெல்லாம் அவங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதை முறைப்படி நடைபெறுத்த வேண்டும். பெற்றோர்களை கூப்பிட்டு பள்ளிகளில் அதற்கான கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இப்போ யாராவது ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்துட்டா உடனே பள்ளியை விட்டு ஸ்கூலுக்கு நீ போக வேணாம் அப்படின்னு சொல்கிறது நடைபெறுகிறது. உடனே கல்யாணம் பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பெற்றோர் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனை எல்லாம் வழிபடுத்த வேண்டும். பள்ளி கல்லூரிகள் பாலியல் கல்வியை அதிகரிக்க வேண்டும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்கின்ற இனப்பெருக்கம் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பெண்கள் மத்தியில் அதிகரிக்க வேண்டும். கருத்தடை சாதனங்கள் அதனுடைய எங்கெங்கே அது இருக்குது அவைலபிலிட்டி, ஏன்னா அரசு மருத்துவமனையில் கருத்தடை சாதனங்கள் எளிதாக கிடைக்கின்றன. அதை அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்கணும். அதை விட இளம் பருவத்தில் பாலியல் ரீதியான உறவு வைத்துக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய தொற்றுகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் செல்ஃபோன்லாம் வளர்ந்துச்சு, போர்னோகிராஃபிலாம் இருக்குது, ட்ரக் அடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்களே ஆல்கஹால் மற்ற போதை பழக்கங்கள் அடிமையாகிறாங்க. அந்த மாதிரியான செக்ஷுவல் கண்டென்ட் அவங்க நிறைய பார்க்குறாங்க. இதன் காரணமாக அவங்க அந்த ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில், பியர் ப்ரெஷரில் அவங்க இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். வெறும் அவங்கள சட்ட ரீதியாக மட்டும் தண்டித்தால் போதாது. மேலும் மிக முக்கியமாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே சட்டத்துக்கு புறம்பாக போலி மருத்துவர்கள்ட்ட போயிட்டு பாதுகாப்பற்ற முறையில் கருக்கலைப்பு செய்து கொள்வது இருக்கிறது. அதன் காரணமாக அவங்களுக்கு கருக்கலைப்பு சம்பந்தமான உடல் ரீதியான பிரச்சனைகள், உயிருக்கே ஆபத்தான செப்டிக் அபார்ஷன் போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒருவேளை பிரெக்னென்ட் ஆகிட்டா இப்போ இது சில சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கின்றன. அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும். ஏன்னா இப்போ லெஸ் தேன் 18 நிச்சயமாக பாக்ஸோ ஆக்டில் நம்ம அவங்கள இது பண்ணுறோம். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை அது ஒரு ஸ்பெஷலான ஒரு டீம் மாதிரி போட்டு அதை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, அதனால் யூ கண்டினியூ த ப்ரெக்னென்சி இந்த சட்டத்தில் இருக்கின்ற சில கிரே ஏரியாஸ்னால இளம் பெண்கள் ஒருவேளை அவங்க விருப்பம் இல்லாமலோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் காரணமாகவோ கர்ப்பமாயிட்டா அதை கலைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டம் கொஞ்சம் எளிமையாக்கி அந்த பெண்களுக்கு உதவ வேண்டும். அந்த சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க போலி மருத்துவர்கள்ட்ட போயிட்டு சட்டத்துக்கு புறமான கருக்கலைப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், கோவிட் காலகட்டத்தில் குழந்தை திருமணமே அதிகமாகிடுச்சு. அப்புறம் குழந்தை திருமணம் நிறைய தடுக்கப்பட்டதும் அதிகரிச்சிருக்கின்றது. இந்த கோவிட் காலகட்டத்தில் அந்த பள்ளி இடைநிற்றல் அதிகரித்திருக்கின்றது. கோவிட் காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய பொருளாதார பிரச்சனை, பலருக்கு வேலை போயிடுச்சு, பலருக்கு தொழில் நஷ்டமடைந்து விட்டது, சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களுடைய பொருளாதார பிரச்சனையின் காரணமாக பள்ளியிலேருந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க, இல்லை உயர்கல்விக்கு அனுப்பாத ஒரு சூழல் இருக்கின்றது. கோவிடுக்கு பிறகு அதிகரித்திருக்கிறது, அதற்கு முன்பாகவும் இருந்திருக்கிறது.
இப்பொழுது வந்திருக்கின்ற புள்ளிவிவரம் என்பது கடந்த 5 ஆண்டு காலமாக எடுத்திருக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட்டு. ஸோ அந்த 5 ஆண்டுக்குள்ள தான் நம்ம கோவிட் இருக்குது. கோவிட் காலகட்டம், அதற்கு பிந்தைய காலகட்டம், கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் இம்பேக்ட் என்பதை நாம் உணர முடிகிறது. ஆனால் அது வந்து ஒரு காரணி தான். இருந்தாலும் பெற்றோருடைய சமூக பொருளாதார காரணிகளையும் இதில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரோடு, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமாக திருமணம் நடக்குது. நீங்கள் எதனால் அங்கே கல்வி தகுதி எந்த மாதிரி இருக்கு? பல்வேறு மாவட்டங்களில் வந்துட்டு குழந்தை திருமணம் அதிகரித்திருக்கின்றது. இதில் வந்து மிகப்பெரிய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் மாவட்டங்களில் வந்து அந்தந்த மாவட்டத்துக்குன்னு அப்படி வந்து ஒரு பொருளாதார இது இருக்குது. இப்போ வந்து பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பார்க்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, இல்லை வெறும் விவசாய மாவட்டமாக அது வறட்சியாக இருக்கா, இல்லை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாவட்டத்துடைய எல்லா விதமான டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸையும் பார்த்து மிகப்பெரிய ஆய்வு வந்து செய்ய வேண்டியிருக்கிறது. சில மாவட்டங்களில் அவங்கள்ட்ட வந்து பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிறது, தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவங்கக்கிட்ட வேறு கல்ச்சுரலான கலாச்சார ரீதியான காரணங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் பார்க்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா டீனேஜ் ப்ரெக்னென்சி நாகப்பட்டினம், தேனி, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் இருக்குது. இந்த 3 மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. 3 மாவட்டத்தோடைய அமைப்பு நிலையும் வந்து வேறு வேறமாக இருக்குது. தொழிலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், கல்ச்சுரல் இதாக இருக்கும். ஆகவே இது தனியான ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. இது வந்து இந்தியா முழுமைக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் என்கின்ற பெண் குழந்தையான் பார்த்து கருக்கலைப்பு செய்கிறது வந்து பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் அதிகம். அந்த மாநிலங்களில் தனிநபர் வருமானம் மிக அதிகம். அப்போ வந்து பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்பந்தம் வந்து நேரடியாக இல்லை, ஆனால் மறைமுகமாக அங்கே இருக்கின்ற கலாச்சார ரீதியான காரணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கணும்.